மிதுக்கங்காய், இதுதான் மிதுக்கங்காய். மிதுக்க வத்தல் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மிதுக்கங்காய் இதைத்தான் காயப்பூரா நறுக்கி உப்பு போட்டு அப்படியே வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க. இதுக்கு பேர் தான் மிதுக்கங்காய். இது பழுத்துச்சுன்னா சாப்பிடலாம். அப்புறம் இது என்ன காயின்னு எனக்கு தெரியல, யாருக்கான்னு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்ன காயின்னு தெரில. இது என்ன சாட்டை வரக்கா மாதிரி இருக்குது. ஆனால் சாட்டை வரக்கா பெருசு பெருசாவில் இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது என்ன காயின்னு தெரில. யாருக்காவது இந்த காயோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே வருங்க, இங்கே வருங்க. இது நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இதை உடச்சி விளையாடுவோங்க. இப்படி உடச்சா சொட்டக்குன்னு சவுண்டு கேட்கும். இதுக்கு சொட்டக்கா இதுன்னு சொல்லி விளையாடுவோம். நிறைய இருக்குது. செந்தை வெட்டி பார்க்குறீங்களா? இங்கே வருங்க, நிறைய காய் காய்ச்சி கிடக்கு. இந்த இது மிதுக்கங்காய் தான் நிறைய காய்ச்சி கிடக்கு. இதெல்லாம் பேர் மிதுக்கங்காய். பழமாக இல்லை, இந்த இது பழமாக இருக்க மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்குது, புளிப்பாக இருக்கணும். கலரா அக்கால் தங்கச்சி ஒரே கலையா? அக்கால் தங்கச்சி சொல்லணும்ல, அதுக்கு ஒரே கலை. ஒரே கலை கட்டி அக்கால் தங்கச்சி சொல்லு. என்ன மக நல்லா இருக்குல்ல? ஓய் சாமி வருது. ஏன் இல்லை, இங்கே வா. கும்புறேன் மாமா, கும்புறேன் மாமா. கும்புறேன் கும்புறேம்மா.